வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. அகோரிகள்னு சொன்னதும் சட்டுன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற பிம்பம் ஜடாமுடிகளோட கருப்பு வேஷ்டி அணிஞ்சுக்கிட்டு உடல் முழுவதும் விபூதி பூசிட்டு இருக்க ஆக்ரோஷமான ஒரு முகம்தான். நான் காசிக்கு போனப்போ சில அகோரிகளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள பல பேர் நம்ம நினைக்கிற மாதிரியான தோற்றத்துல இல்லாம ஒரு சாதாரண மனிதனை போலத்தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அகோரிகள் அத்தனை பேரும் மனித மாமிசம் சாப்பிட்றதா சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள்னும், ஆனா மத்தவங்க நினைக்கிறத விட தாங்கள் அதிக சக்திகள் கொண்டவங்கன்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம புது ரிப்போர்ட்டர் ராஜேஷ் தமிழகத்துல உள்ள ஒரு அகோரி சாமியை தேடிதான் போயிட்டு இருக்காரு. அவரை பத்தி நம்ப முடியாத பல ஆச்சரியமான விஷயங்கள் பார்க்கலாம். எங்க வீட்டுக்கார அழைச்சிட்டு வந்தவருக்கு ஓங்கி ஒரு பலாறு ஒரு அடி ஒரு உதை கிடைச்சி என்னை மட்டும் அடிக்கவே இல்லை. கிட்னி கீழே அந்த வலையில் ஓட்டை இருக்குது. அதனால அந்த சத்து வெளியாகுது. என் பேரு ராஜேஷ். என்னோட சொந்த ஊர் திருச்சி. நான் படிச்ச படிப்புக்கும் மீடியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் என்னோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜி தமிழ் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா என் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை 100% பூர்த்தி செய்வேன். இதோ இன்னைக்கு என்னோட முதல் அசைன்மெண்ட். வட இந்தியாவில அகோரிங்கிற வார்த்தை மிகவும் பிரபலமானது. ஆனா தமிழ்நாட்டுல இந்த வார்த்தை அதிக பயன்பாட்டுல இல்ல. காரணம், இங்க அகோரிகளோட எண்ணிக்கை மிக குறைவு. ஆனாலும் அவங்களையும் ஒரு சிலர் ஆச்சரியப்பட வைக்கும் விதத்துல பல அதிசயங்களை மக்களுக்கு நிகழ்த்தி காட்டிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு அகோரி சித்தரை தேடித்தான் பட்டுக்கோட்டை பக்கத்துல உள்ள கார்கவாயில் கிராமத்துக்கு இப்ப நான் வந்திருக்கேன். அகோரி இருப்பாருன்னு மக்கள் சொன்ன அம்மன் கோவில்ல அவர் இல்ல. எங்கன்னு விசாரிச்சப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள சுடுகாட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லி அங்க போறதுக்கு எனக்கு வழிகாட்டுனாங்க கோவில்ல இருந்த சில பேர். அகோரிகள் இரவு நேரங்கள்ல சுடுகாட்டுக்கு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பகல் நேரத்திலேயே அவர் அங்க என்ன பண்றாருன்னு ஒரு சந்தேகத்தோட சுடுகாட்டை நெருங்கினேன். தன்னந்தனியாளா சுடுகாட்டுல அமர்ந்து சாம்பலை கிளறிட்டு இருந்தாரு நான் தேடி வந்திருந்த அகோரி. தனக்குத்தானே ஏதோ பேசிட்டும் இருந்தாரு. அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம நாங்க பாட்டுக்கு அவரை ஷூட் பண்ணிட்டே இருந்தோம். சில நிமிஷங்கள் ஏதேதோ பேசிட்டு இருந்த அகோரி திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சாரு. இடுப்புல கட்டியிருந்த காவி வேஷ்டியையும் தலையில கட்டியிருந்த முண்டாசையும் கழட்டி எரிஞ்சிட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்கிற அகோரி சித்தரை ஷூட் பண்ணலாமா வேணாமான்னு என்னோட கேமராமேன் குழம்பிட்டே நின்னார். ஆனா என்ன ஆனாலும் ஷூட் பண்றதை நிறுத்தாதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அகோரியும் கேமரா இருக்கிறதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு அவரோட வேலையில மும்முரமா இருந்தாரு. கீழே கடந்த பேப்பரை எடுத்து சின்ன சின்னதா கிழிச்சு என் கையில கொடுத்தாரு. எதுக்காக அப்படி செய்யறாருன்னு எனக்கு புரியல. சில நிமிஷங்கள்ல சரசரன்னு எழுந்து போய் நடு சுடுகாட்டுல ஹாயா மல்லாக்கா படுத்துக்கிட்டாரு அகோரி. ஒரே சாக்கி நைட்டில் உனக்கு கனவுல வந்த நான் தான், நாய் மாதிரி வந்தேன்ன நான் தான் பைரவன். அடடே வா ஓய். பொறுக்குது, அது பொறுக்கி போய் விட்டு பொறுக்கிக்கிட்டே இருக்கு, பொறுக்கிக்கிட்டே இருக்கு. நைட் என்னோட கனவுல நாய் மாதிரி வந்தது தான் என்கிட்ட சொன்னாரு அகோரி சித்தர். உண்மையிலேயே நேத்து என்னோட கனவுல ஒரு நாய் வந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆனா சரியா ஞாபகம் இல்லாததால அதை என்னால உறுதி செஞ்சுக்க முடியல. சுடுகாட்டுக்கு நடுவுல படுத்திருந்த அகோரி சட்டுன்னு எந்திரிச்சு ஆக்ரோஷமாகி பக்கத்துல இருந்த மண்பானைகளை தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சார். அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கிறதால அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு என்னால யூகிக்க முடியல. பைத்தியகாரம், நல்லாவும் வாழ முடியாது, கட்டவன் மட்டும் வாழலாம், நல்லவெல்லாம் பரதேசம் போயிடும். பைத்தியகார வளம்னா எவன் நேர்மையாகவும் சத்தியமாக இருக்கானோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட கோலம் தான் உத்ராசமம். நல்லவனுக்கெல்லாம் உலகத்துல மரியாதை இல்லைன்னு சொல்லி அமானுஷமா சிரிச்ச அகோரி சித்தர் போற வழியில சின்னதா ஒரு பேப்பர் கிடந்தாலும் அதை எடுத்து மேலும் சின்ன சின்னதா கிழிக்கிறாரு. நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு கீழே குனிஞ்சு ஒரு எரிஞ்ச எலும்பு துண்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு அகோரி சித்தர். அகோரி தானே
கோரம் வான ருத்ர கோரம். நாங்கள் இருந்தால் சக்தி வருது. உண்மையை சொல்கிறேன், சக்தி கிடைக்கிறது தான் ஏன் சாப்பிடும்போது அதுதான். அகோரிகள்னாலே அவங்க மனித மாமிசம் எலும்புகள் சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருந்ததால இவர் எலும்பு சாப்பிடுற காட்சி எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல. ஆனா நான் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன், ஒரு நொடி கூட அகோரி சித்தரோட கைகள் சும்மா இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருக்கு. இப்ப கூட சுடுகாட்டு மண்ணில் குழி தோண்டிட்டு இருக்காரு. ஒரு அடி தோண்டினதும் குழிக்குள்ள இருந்து எப்படி குங்குமம் வந்துச்சுன்னு தெரியல, அதை எடுத்து பொட்டு வச்சுக்கிட்டாரு அகோரி சித்தர். சில நிமிடங்கள்ல கொஞ்சம் ஆழமா தோண்டி அந்த குழிய மண்ணை போட்டு மூடி அதுக்கு மேல சில குச்சிகளை நட்டு வச்சுட்டு திரும்பவும் வேற ஒரு குழிய தோண்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த குழியையும் மூடிட்டு சுடுகாட்டை விட்டு புறப்பட்டாரு. இது அகோரி சித்தரோட தினசரி நடவடிக்கை. பொதுவா சுடுகாட்டுல வச்சு அகோரி சித்தரை யாரும் சந்திக்கிறதில்ல. அப்படி சந்திக்க முயற்சி செஞ்ச சில பேர் அவர்கிட்ட செம்ம அடி வாங்கியிருக்காங்களாம். நல்ல வேளையா இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். சுடுகாட்டுல இருந்து புறப்பட்ட அகோரி நேரா ஒரு சின்ன குளத்துக்கு போனாரு. சில நிமிஷங்கள் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா குளிச்சாரு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, குளத்து கரையில மியூசிக் போட்டுக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அக்கம் பக்கத்துல மக்கள் நடமாட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அகோரி சித்தர் செய்யற செயல்களை யாரும் வேடிக்கையாவோ வினோதமாவோ பார்க்கல. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இன்னும் பல விசித்திர காட்சிகளை பார்க்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். குளிச்சு முடிச்சிட்டு கோவிலை நெருங்கும் போது பேய் பிடிச்ச ஒரு பெண் கோவில் வாசல்ல அமர்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அகோரிய பார்த்ததும் அவங்களோட முகத்துல இருந்த பயம் மேலும் அதிகமாச்சு. அந்த பெண்ணை நெருங்கி காலில் மிதிச்சு பிடிச்சுக்கிட்டு கீழே இருந்த மண்ணை கிளறி எடுத்து மடியில போட்டு தலையில 2 தட்டு தட்டி ஒன்னும் இல்ல சரியா போச்சுன்னு சொன்னாரு அகோரி சித்தர். சில நொடிகள் மயக்க நிலைக்கு போய் திரும்பின அந்த பெண் சகஜ நிலைக்கு வந்திருந்தாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்படி புது புது அதிசயமான காட்சிகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அகோரி சித்தர் சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்த பிறகுதான் கோவில்ல பூஜைகள் செய்யணுங்கிறதால பக்தர்கள் நீண்ட நேரமா அவருக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கண்டுக்காம பக்தர் ஒருத்தர் கொடுத்த டீயை குடிச்சிட்டு கோவில் வாசல்ல இருந்த மண்ணை கொஞ்சம் அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சாரு அகோரி சித்தர். டீ, எலும்பு, சாம்பல், மண் மாதிரியான ஐட்டங்களை மட்டும்தான் அகோரி விரும்பி சாப்பிடுவாராம். அவரை சுத்தி சுத்தி நாங்க படம் பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்த ஒரு சிலர், சாமியை படம் பிடிக்காதீங்க, அவருக்கு ஆயுசு குறைஞ்சிடுன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அவங்கள கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்த வேண்டியிருந்துச்சு. இதோ அம்மனுக்கு பூஜைகள் ஆரம்பமாயிடுச்சு. தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கோவிலோட ஒரு மூலையில அமர்ந்திருந்தாரு அகோரி சித்தர். இவ்வளவு நேரம் இவர் அமைதியா உட்கார மாட்டாரேன்னு நான் நினைச்ச மாத்திரத்துல வேஷ்டி எல்லாம் கலட்டி வீசி எரிஞ்சிட்டு ருத்ரதாண்டம் ஆடி திருநீர் குங்குமத்தை தன்னோட உடல் முழுக்க பூசிக்கிட்டாரு அகோரி சித்தர். ஆக்ரோஷம் உச்சத்துக்கு போய் சாமி சிலை மேலேயே காலை தூக்கி வச்சார். இந்த காட்சிய மக்கள் எல்லாரும் பக்தி பரவசத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அகோரிக்கு ஆக்ரோஷம் அடங்கின பிறகு அடுத்ததா மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் நடவடிக்கையில இறங்குவாராம். ஒரு நாள்ல பாதி நேரம் உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா தான் இருக்காரு அகோரி சித்தர். ஆனாலும் கூட அவரை பார்க்க வர்ற பக்தர்கள் யாரும் அந்த கோலத்தை பார்த்து முகம் சுழிக்கிறது இல்ல. ருத்ரனோட மறு உருவமா நினைச்சுதான் அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த நேரத்துல அவரு சாந்தமா இருப்பாரு, எப்போ ஆக்ரோஷமா மாறுவாருன்னு யாராலையுமே புரிஞ்சுக்கவே முடியாதான். அகோரி சாமியோட ஆக்ரோஷம் அடங்கி அவரோட சாந்தமான நடவடிக்கைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை பக்கத்துல உள்ள கார்கவாயில் கிராமத்துல இருக்கிற
அகோரி சித்தரோட விசித்திரமான நடவடிக்கைகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்நேரமும் கையில கிடைக்கிற பேப்பரை சின்ன சின்ன பீஸா கிழிச்சுக்கிட்டே இருக்காரு அகோரி சித்தர். தன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு அப்போதைக்கு அவர் கையில கிடைக்கிற துண்டு சீட்டை கொடுக்கறாரு. அந்த சீட்ல என்ன இருக்கும், எதுக்காக மக்கள் கையில அதை தர்றாரு அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு. அம்மனுக்கு பூஜைகள் நடக்கும் அத்தனை வேளையும் அகோரி சித்தர் ருத்ர தாண்டவம் நிகழ்த்துவாராம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ருத்ரனாவே மாறியிருந்த அகோரி சித்தர் அருள் இறங்கி மூர்ச்சையாகி இப்போ கீழே விழுந்துட்டார். நீ பெரியவன், நான் பெரியவன். நீ பெரியார், நான் பெரியார். நெவர் திங் டு யூ. ஆத்மா மட்டுமே பெருசிட. சில நிமிஷங்கள் கழிச்சு எழுந்து திரும்பவும் குளத்துல போய் குளிச்சுட்டு சாந்தமா கோவிலுக்குள்ள வந்தார். தன்னை பார்க்க வர பக்தர்களுக்கு கையில கிடைக்கிற காகிதத்தை எடுத்து கிழிச்சு கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காரு அகோரி சித்தர். அவர் தர அந்த துண்டு சீட்டுல தங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இருக்குன்னு சொல்றாங்க அகோரி சித்தரை நாடி வர பக்தர்கள். அம்பாள் அவர்கிட்ட சூட்சம ரகசியம் சொல்லியிருக்கிறாங்க. யார் யார் எப்படி வரும்போது அவங்க என்ன வியாதின்னு வந்தாலும் அவங்க துண்டு சீட்டு கிடக்கிற சீட்டு எடுத்து வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த வேட அதில் இருக்கும், சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் அம்பாலோட ரகசியம் அவங்கள்ட்ட இருக்கு, இறைவனோட ரகசியம் அவங்க உடலில் இருக்காங்க. அதனால் அந்த சீட்லேயே தெரியும். நீங்கள் அவங்க சீட்டே எடுத்து கொடுக்காட்டினாலும் எட்டிருந்து வரும்போதே இன்னதுக்கு தான் வந்திருக்கா போடான்னு சொல்லுவாங்க. சொல்கிற அளவுக்கான பக்குவத்தில் அம்பாள் அவங்க உடலில் இருந்து செய்கிறாங்க. அந்த துண்டு சீட்டு, அதாவது பேப்பருங்கிற சம்பிரதாயம் எப்படி இவர்கிட்ட வந்தது? இவங்களுக்கு குரு உபநாசம் பண்ணியிருக்காங்க ஐயா. ஐயா சுட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் இவங்களுக்கு குரு உபநாசம் பண்ணியிருக்காங்க. அதனால் சூட்சமத்தை அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க உள்ள ஒரு ரகசியங்களை. பிரபஞ்ச ரகசியங்கள் சிலது வெளில சொல்ல மாட்டாங்க சித்தர்கள். அதனால் இவங்களுக்கு யோக நிலையில் சில ரகசியங்களை காதில் எழுதி விட்டு போயிட்டாங்க. வரும்போது தெரியும் அவங்களுக்கு எதுக்காக வராங்க, என்னத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்லை முற்றுந்திர இந்த முனிவர் இல்லை எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் வாரவங்களோட தன்மையை பொறுத்திருக்கு அந்த சீட்டில் வர ரிசல்ட். பக்தர்களோட குறை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அகோரி சித்தர் தர துண்டு சீட்டுல நிவர்த்திகள் இருக்குமா. காலையில நாங்க சுடுகாட்டுக்கு போயிருந்தப்போ என்னோட கேமராமேனுக்கு கீழே இருந்து ஒரு பேப்பரை எடுத்து கிழிச்சு கொடுத்தாரு அகோரி சித்தர். அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. இன்னாருக்கு இந்த பேப்பர் தான் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இது உனக்கு தேவைப்படுது இல்லை? உனக்கு தேவைப்படுதா இல்லையா? வேண்டாம் வேண்டிய இல்லையா? வேணும் வேணும். என்ன குழந்தை வேண்டாமா? குழந்தை எதனால தள்ளி போகுதுங்க? எதனால தள்ளி போகுது? இந்த கொடுத்துட்டேனையா. இவ்வளவு நாள் தள்ளி போச்சு எதனால? இல்லை தப்பா எதுவும் சொல்றானா? இல்லை கரெக்டா. கொடுத்துட்டேனே உனக்கு தான் தேடினா கதை முடிஞ்சு வச்சு போ. உனக்குள்ளதுதான். திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்த என்னோட கேமராமேனுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காரு அகோரி சித்தர். இதே மாதிரிதான் பலருக்கும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம துண்டு சீட்டுகளை கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா தான் யாருக்கு என்ன சீட்டு தரோன்னு குனிஞ்சு பாக்குறது கூட இல்ல அகோரி சித்தர். ஃபர்ஸ்ட் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொன்னாங்க. பேபி ரொம்ப நார்மல் பேபியாக இல்லை, ரொம்ப லோவாக இருந்தான். வெயிட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு சவுண்டும் இல்லை பிறக்கும்போது. அப்போ உடனே எல்லா டாக்டரும் சொன்னாங்க இந்த பொண்ணு பிழைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாமியார் பாப்பா ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு பார்த்தாரு. அப்புறம் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க. ரிப்போர்ட்லாம் அப்புறம் சொன்ன டாக்டர் எதுவுமே பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க சாமி அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் யாருமே சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாப்பா நான் குணப்படுத்தி தரேன் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது, அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விபூதி ஃபுல்லும் பாப்பா மேலே பூசிடுவாங்க. அப்புறம் பாப்பா சவுண்டும் வரல, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வரல அழுகும் போதெல்லாம். இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நல்லாவே தெரியுது அவளுக்கு. எங்க இருந்தோ எடுக்கிற பேப்பரை எப்படியோ கிழிச்சு அத பக்தர்கள் கையில கொடுக்கறாரு அகோரி சித்தர். ஆனா அந்த குட்டி பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல தங்களுக்கான செய்தி இருக்கிறத மக்கள் நம்புறத நினைச்சா விசித்திரமா தான் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு ஆதாரமா சில தகவல்களை அவங்க சொல்லும் போது நம்பாமலும் இருக்கவும் முடியல. எல்லாருக்கும் சாமி ஒரு துண்டு சீட் மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒன்று கட் பண்ணி கொடுக்குறாரு. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பீஸ் பீஸாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட குறைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அதை வச்சு அதை காட்டுருவாங்க நம்மள்ட்ட, அது நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பேப்பர் ஏதாவது படம் நம்ம ஏதாவது கேட்டோம்னா அதை கொடுப்பாங்க.
வரவங்க அத்தனை பேருக்குமே அகோரி துண்டு சீட்டு கிழிச்சு தரதில்ல. சிலருக்கு முகத்தை பார்த்தே என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறாரு. இந்த இளைஞர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அகோரி சித்தர்கிட்ட அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிட்டாரு அகோரி சாமி. இந்த வயசுல சாரம் குடிக்கிறா, உழைச்சி சம்பாதிக்க முடியலாம், பயலோட சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற குத்து, உமான குத்து, எந்த ஒரு யானி என்ன படிச்சிருக்க? டிப்ளமா படிச்சு விட்டு அதுக்கு அக்கறை இல்லாம இப்படி இருக்கிற, குடிக்காம இருக்கிறியா? சத்தியம் பண்ணுவாரா? நாளைக்கு சத்தியம் பண்ணிட்டு எனக்கு தெரியாம குடிச்சிடலாம், அப்புறம் என்ன மாதிரி முண்டா கட்டையா தலையை சிச்சுக்கிட்டு ரோட்டுக்கு தான் போகணும். நிறைய பேர் அது மாதிரி ஆயிருக்காங்க. என்னன்னு கேளுங்க சொல்லு. ஐயா உன் வாழ்க்கை கிடைக்க நான் விரும்பல. சத்தியம் பண்ணியா கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா ஏச்சு. சத்தியம் செஞ்சுட்டு அதை மீறி குடிச்சா பைத்தியமா மாறிடுவேன்னு அகோரி சித்தர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞன் சத்தியம் பண்ண மறுத்துட்டார். அகோரி சித்தரும் அவரை வற்புறுத்தாம புறப்பட சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒரு சிலர் இருந்தாலும் அகோரி சித்தர் மூலமா குடிப்பழக்கத்தை விட்டு நல்ல நிலைக்கு வந்தவங்க ஏராளமானவங்க இருக்காங்களாம். தன்னை பார்க்க வரவங்க அத்தனை பேர் உடல்லையும் விபூதி குங்குமத்தை பூசி விடுறாரு அகோரி சித்தர். அதோட சேர்த்து ஒரு சிலருக்கு மிதியும் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறாங்க பக்தர்கள். படிப்பு வரலன்னோ வேலை கிடைக்கலன்னோ திருமணம் ஆகலன்னோ அகோரி சித்தரை தேடி வர்றவங்க அவர் கொடுக்கிற துண்டு சீட்டை முழுசா படிக்கிறாங்க. அந்த சீட்டுக்குள்ள தங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க. உதாரணத்துக்கு திருமணம் ஆகலம்னு சொல்லி அகோரிய பார்க்க ஒருத்தர் வந்தா அவருக்கு தர்ற துண்டு சீட்ல திருமணம் நடக்கிற மாதிரி போட்டோ இருக்குமா, அல்லது திருமணம் அப்படிங்கிற சொல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்குமா? அப்படி இருந்தா சீக்கிரமாவே அவருக்கு திருமணம் நடந்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். அகோரி சித்தரை தேடி பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வராங்க. துவக்கத்துல அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த பல பேர் இப்போ அவர் ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அகோரி சித்தர்கிட்ட வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள். அதனாலதான் அவர் அடிச்சாலும் பிடிச்சாலும் எந்த ஒரு சலனமும் இல்லாம பக்தர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறாங்க. தன்னை பார்க்க வர அத்தனை பேர் மேலையும் விபூதி குங்குமத்தை பூசி விடுறாரு அகோரி சித்தர். சில நேரங்கள்ல ஸ்பெஷலா சிலரை காலால மிதிக்கிறார். அதை தங்களுக்கு கிடைச்ச அருளா நினைக்கிறாங்க பக்தர்கள். மக்கள் கூட்டம் குறைஞ்ச பிறகு கோவிலுக்கு வெளியில வந்து அமர்ந்தாரு அகோரி சித்தர். சிவபக்தர்கள் அவரை சுத்தி அமர்ந்து திருவாசகம் பாட ஆரம்பிச்சாங்க. அதை ஆழ்ந்து ரசிச்சாரு அகோரி. இப்போ சாமிக்காக திருவாசகம் படிச்சிட்டு இருக்கிற உஷாராணி சில வருடங்கள் முன்பு வரைக்கும் அகோரி சித்தரோட சக்தியை நம்பல. இன்னைக்கு சாமி எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு வந்துங்க ரொம்ப நாளாக ஏவல் செய்வினை இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதால் நான் பாதிக்கப்பட்டோன்னே சுவாமி என்ன செஞ்சார், இங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டு தென்னை மரத்துக்கு அடியில் ஒரு தகடு ஒன்று கிளம்பி வருது, அந்த அந்த சொன்ன டயத்துக்குள்ளே நீ அதை எடுக்கலைன்னா மறுபடியும் பூமிக்கு அடியில் போயிடும்னாரு. நானும் எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு எல்லாம் போய் பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சுங்க வெளியில். அதை எடுத்து சுவாமிகிட்ட கொண்டாந்து காமிச்சேன். சுவாமி சொன்னதே செய்யறாரு, செய்யறதே சொல்றாரு. சிவபக்தர்கள் எங்க இருந்தாலும் தக்க சமயத்துல அகோரி சித்தர் தானா முன்வந்து உதவி செய்வார்னு சொல்றாங்க உஷாராணி. அவங்க திருவாசகம் படிக்க படிக்க ஆனந்த நிலைக்கு போய்கிட்டு இருந்தாரு அகோரி சித்தர். எலுமிச்சைகளை நசுக்கி தேங்காயை உடைச்சு திரும்பவும் ஆக்ரோஷ நிலைக்கு மாறி எழுந்து நின்று ஆட ஆரம்பிச்சாரு. ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டே உஷாராணி நெஞ்சில எட்டி ஒரு உதவிட்டாரு அகோரி சித்தர். ஆனா அப்பவும் அவங்க திருவாசகம் பாடுறத நிறுத்தல. அவரோட ஆக்ரோஷம் அடங்குற வரைக்கும் தொடர்ந்து பாடிட்டேதான் இருந்தாங்க. சாமி திடீர்னு உங்களை ஏன் அடிச்சாரு? நான் திருவாசக குரூப், திருவாசகத்திலேருந்து நாங்கள் பாட்டெல்லாம் பாடினா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமி மகிழ்ந்து ரொம்ப அவர் அறியாமல் ஆடக்கூட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவர் ருத்ரனுங்கிறதுனால அவருக்கு அந்த ஆட்டம்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் திருவாசகத்துக்கு உருகாதா, ஒரு வாசகத்துக்கு உருகாதான்னு திருவாசகத்தினுடைய மகிமையை நல்லாவே எங்கள் சிவனடியார் குரூப் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் எனக்கு அந்த பாதிப்பு சிவனடியாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப, அதாவது அந்த ஏவலோடைய இது முடிஞ்சு முடியாமல் தீர்ந்தும் தீராமல் இருந்துச்சுங்க. அதனால ஃபோன் பண்ணி, நீ நாளைக்கு வா, உனக்கு நல்லபடியாக கடைசியாக நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாங்கியம்லாம் பண்ணினார். அந்த பழங்கள்லாம் எடுத்து அம்பாளுக்கு செய்கிற மாதிரியே செஞ்சார். உனக்கு பிறவி கிடையாது, நிறைய புக்கில் நிறைய ராகமாக படிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாரு. இன்னைக்கு கூட சொன்னார், அடுத்த பிறவியில் நீ வில்வமாக பிறப்ப அப்படின்னாரு. உஷாராணி சொன்ன மாதிரி
அகோரி சித்தரை தேடி வர பலருக்கும் நோய்கள் இருந்த இடம் தெரியாம போயிருக்கான். அகோரி சித்தரோட சில முகங்களை உங்களுக்கு காட்டுறதுக்கே இன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு. அதனால நான் இன்னும் சில நாட்கள் இங்க தங்கி இருந்து மேலும் பல விசித்திர காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க போறேன். புகை, மது மாதிரியான பொருட்களை அகோரி சித்தர் பயன்படுத்துறது இல்ல. தன்னை பார்க்க வர்ற பக்தர்கள் கிட்டையும் தீய பழக்கங்களை விட்டுடுங்கன்னு அறிவுரை சொல்றாரு அகோரி. யார் இந்த அகோரி சித்தர்? இந்த பகுதிக்கு எங்க இருந்து வந்தாரு? இன்னும் எவ்வளவு காலம் மக்களோட அவர் இருப்பாரு? பகல் நேரத்திலேயே இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்க அவரு இரவு நேரங்கள்ல என்ன செய்வாரு? கேட்க வேண்டிய கேள்விகள் அதிகம் இருக்கிறதால நாளைக்கும் அகோரி சித்தர் பத்தான் பார்க்க போறோம். மீண்டும் நாளை நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருப்போம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.